Juicy, spark the happiness. Quench the thirst naturally. ஒரு பிளவு ஏற்படுது ஓபிஎஸ் ஆல. யாரு பின்னாடி இருந்தது? நீங்க பலவீனப்பட்டதுக்கு காரணம் யாரு? இரட்டை தலைமைன்றதை யார் உருவாக்குனது? யார் அந்த சஜஷனை கொடுத்தது? அந்த பலவீனத்தை பலமாக்க எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி எடுக்கல. இதுதான் இன்னொன்னுத்தையும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது ஆத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் நான் சொல்றது. அமித்ஷா நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு சொல்றாரு. இந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க அதிமுகவினுடைய அந்த கூட்டணி சாய்ஸ்ன்றது பலவீனம். இது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அது கொடநாடா இருக்கலாம், இன்னும் வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். கொடநாடு அபாயகரமான ஒரு வழக்குங்க. எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜமாத்துலையும் போயிட்டு பேசுனது யாரு? அன்வர் ராஜா. ஈழ பிரச்சனை எடுத்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் சில ஜெயலலிதா பேசின பேச்சு என்னது? இலங்கையில் அவங்கள ஜெயலலிதாவை கண்டிச்சாங்க, கேவலமா கார்ட்டூன் போட்டாங்க, அந்த அளவுக்கு தமிழருக்காக நின்னாங்க. அப்படி நிலைநிறுத்தப்பட்ட கட்சி அதிமுக. இன்னைக்கு உங்களோட கதை என்ன? ஆனா ஒண்ணு, கூட்டணி முடிவாகி கையெழுத்து போடுற வரைக்கும் நீங்க பொதுச் செயலாளர் அங்கீகாரம் கிடைக்காது, இரட்டையல் அங்கீகாரமும் கிடைக்காது. ஒரே தேர்தல் 2019 தேர்தலில் மட்டும் 12,70,00,000 வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிச்சு இந்த பாஜக. நீங்க விஜய் அழைக்கலாம் சார், ஒன்றும் புரியல, தமிழன் கட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்காக நீ பிஜேபியோட சந்தனியா சொல்லு. அரசியலுக்குன்னு சில மூட நம்பிக்கைலாம் உண்டு. அப்படியாப்பட்ட மூட நம்பிக்கை இதெல்லாம். Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. சார் வணக்கம் சார். வணக்கம். பெரிய கட்சியான அதிமுக அதோடைய தலைவரான எடப்பாடி வந்து சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சுட்டு வராரு தேர்தல் பணிக்காக. இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணிங்கிற அந்த விஷயத்தில் வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு நேரத்துக்கு ஏற்றாற்போல மாறிட்டு இருக்கு. சில மாவட்டங்களில் ஒரு பேச்சு, இன்னொரு மாவட்டங்களில் இன்னொரு பேச்சு. அவருடைய அந்த கூட்டணி இருக்கக்கூடிய பாஜகவோட எடுத்த முடிவு அதில் அவங்க ஸ்டெடியாக நிற்கிறாங்க, நாங்கள் அதில் மாற மாட்டோங்கிற ஸ்டெடியாக நிற்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பேச்சுக்களில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டியது, குறிப்பாக அஇஅதிமுக தொண்டர்கள் உணர வேண்டியது ஒன்று தான். அஇஅதிமுக வெற்றி பெறுறதுக்கும் பெரும்பான்மை பெறுவதற்கும் பாஜக தேவையா? ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் காலு பதிக்கணும்னா அதுக்கு அஇஅதிமுக தேவை. உங்களுடைய கணக்கே வச்சுக்கிடுவோம். இன்றைக்கி அமித்ஷாவும் அண்ணாமலையும் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 11%, அவங்க 21%. இதானே சொல்கிறீங்க? 11% வச்சுட்டு நீங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட 21% வச்சுக்கிட்டு அவர் 50 சீட்டு கூட ஜெயிக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய கேடர் பலம். இது சட்டப்பேரவை தேர்தல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ததுனா நினச்சி பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ வெற்றிக்கான அந்த சாத்தியக்கூறை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எவ்வளோ உடச்சி பலவீனப்பட்டிருக்குது. அந்த பலவீனத்தை பலமாக்க எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சி எடுக்கல. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சரிவு. இந்த பலவீனத்தை பாஜகன்ற ஒரு கபலீகரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க 2021 தேர்தலுக்கு பிற்பாடு? என்ன சொன்னீங்க? மோடியினுடைய படத்தை போட்டுக்கிட்டு போனால் ஓட்டு விழாது, பரப்புரை செய்ய முடியாது. ஒரு இடைத்தேர்தலில் பிஜேபி ஆதரிக்குது. அப்படி இருந்தும் கூட அண்ணாமலையோ யாரையோ நீங்கள் வந்துட்டு ஈரோடு கிழக்கு தேர்தலில் மேடையே ஏற்றலை. ஏன் ஏற்றலை? என்ன சொன்னார் செங்கோட்டையன்? உங்களால் நான் ஒரு தொகுதியிலேயே நாங்கள் 40 to 50,000 சிறுபான்மை ஓட்டுக்களை இழக்கிறோம், தோக்குறோம். நான் ராஜா மாதிரி ஒலாத்திட்டு இருந்தேன் என் தொகுதியில், சரிதானா? இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாத கிரீடம் இழந்த ராஜாவை நான் ஒலாத்திட்டு இருக்கிறேன். சொன்னது யார்? ஜெயக்குமார். யார்? அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர், முக்கியமானவர், முன்னாள் அமைச்சர், ஜெயலலிதாவுடைய கான்ஃபிடென்ட் அமைச்சர், சபாநாயகர். பெரிய ஆளு, சாதாரண ஆளுலாம் கிடையாது, பெரிய ஆளு. தெரியுதுங்களா? பெரிய ஆளு நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அது ஈழ பிரச்சனை சம்மந்தப்பட்டது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த அண்ணனை பற்றி பேசிக்கிறோம், அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி பேசிக்கிட்டு இருந்த நீங்க மறுபடியும் அந்த இதோட கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க. இது ஒன்று. நீங்க பலவீனப்பட்டதுக்கு காரணம் யாரு? இந்த அஇஅதிமுகவில் முதல்ல ஒரு பிளவு ஏற்படுது ஓபிஎஸ் ஆல. யாரு பின்னாடி இருந்தது? அதுக்கப்புறம் சசிகலாவை தூக்கி போடுறீங்களே, சசிகலா தானே உங்களை உட்கார வச்சா, யாருக்காக தூக்கி போட்டீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் எந்த மோதலும் கிடையாது. நல்ல ஒரு சுமூகமான உறவு தான் இருந்துச்சு. சசிகலா வந்துட்டு தான் எடப்பாடியை பிக்கப் பண்ணி எடுத்தாந்து முன்னாடி நிறுத்துறாங்க. அவராரு காலில் தொட்டு கும்பிட்றாரு, அது வேற. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
நீங்கள்லாம் வந்துட்டு போயஸ் கார்டனில் திரண்டு செல்வி ஜெயலலிதா இல்லாத அந்த வெற்றிடத்தை நீங்கள் தான் நிரப்ப முடியும்னு சொல்லி பொதுச்செயலர் ஆக்குறீங்க சசிகலாவை. எப்படி தூக்கி போட்டீங்க? இந்த இரட்டை தலைமைன்றதை யார் உருவாக்குனது? யார் அந்த சஜஷனை கொடுத்தது? ஓபிஎஸ் பண்ணார் இந்த தர்ம யுத்தம், அது யார் யோசனையில் நடந்தது? இவ்வளத்தையும் பண்ணது பாஜக அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும், தமிழனுக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி உங்களை பலப்படுத்தும்? இந்த கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வி இயல்பாக எழுதல, எப்படி வந்துட்டு பலப்படுத்தும்? அதனால நீங்கள் அதிமுகவினுடைய அந்த கூட்டணி சாய்ஸ்ன்றது பலவீனம். இது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு விரும்பி போனதில்லை. ஏன்னா விரும்பி நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா 3 காரில் போயிட்டு அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரு மாதிரி அந்த காரு மாதிரி சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லலாம், அவர் தான் சொல்கிறாரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு. இங்கே வந்துட்டு உடனே என்டிஏ கூட்டணி ஆயிடுச்சுன்னு அவர் தான் சொல்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? நாங்கள் ஏமாளியான்னு கேட்குறீங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படி ஏமாளி இல்லை. ஏன்னா அவங்க விழுங்கிடுவாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நான் பூச்சியா புழுவான்னு கேட்குறீங்க. இப்போ அங்கே வந்துட்டு ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டு பூச்சியா புழுவா முழுங்கினாங்களா இல்லையா? ஒரு சிவசேனாவை காலி பண்ணாங்களா இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியை காலி பண்ணாங்களா இல்லையா? மத்திய பிரதேசத்தில், இங்கே கர்நாடகத்தில் காலி பண்ணாங்களா இல்லையா? நாங்கள் யாரையுமே ஒன்றும் பண்ணதில்லைன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உண்மையாது? கண்ணுக்கு முன்னாடி இந்த 10 ஆண்டுகளில் இவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்குறோமே நம்ம. அப்போ அதிமுக மட்டும் விட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு திராவிடம் இல்லாத தமிழ்நாடு முடக்கத்தை வச்சாங்க பாஜக. அப்போ இவ்வளத்தையும் கேட்டுட்டு இருந்த அதிமுக தொண்டை எப்படி இறங்கி கிரவுண்டில் வேலை செய்வான்? இந்த தகவல் எல்லாமே வந்து எடப்பாடிக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆமாம், தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ஏன் பண்ணுறாரு? அப்போ ஒன்று உண்மையாகுது, நீங்கள் அவங்ககிட்ட சரண்டர் ஆனீங்க. ஆனால் இன்னொன்றுத்தையும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது ஆத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது. அமித்ஷா நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு சொல்கிறாரு. இந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் நமக்கு அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. சொல்லியிருக்கார். இல்லைன்னா மறுக்கட்டும், நான் அப்புறம் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. எப்படி நம்புறீங்க? அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இவிஎம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், மற்ற கெக்கிரி பிக்கிரி வேலை மராட்டி அதில் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா அது பீகாரில் நடந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க, செஞ்சு காலி பண்ணுவாங்க. ஒரு கன்னியாகுமரியில் வந்துட்டு 52,000 வாக்காளர்களை நீக்கலையா? பொசுக்குன்னு நீக்கினாங்களே. இங்கே மெட்ராஸில் மற்ற இடங்களா ஒரே தேர்தல் 2019 தேர்தலில் மட்டும் 12,70,00,000 வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிச்சு இந்த பாஜக. புத்தகமே எழுதி வெளியிட்டேன். தேர்தல் ஆணையம் மறுத்துச்சு. இப்போ அதே பீகார்லையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த கட்சியோட நீங்கள் வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெகா கூட்டணின்றாங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி வரணுன்றீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது ஃபோர்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய அழுத்தம். ஏன்னா நீங்கள் ஒத்துக்கலைன்னம்னா ஒத்துக்கிறதுக்கு மற்றவங்க உங்கள் கட்சியிலே இருக்கிறான். அந்தளவுக்கு பெனிட்ரேட் பண்ணிட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். வேலுமணி யாரு, தங்கமணி யாரு. எடப்பாடி இல்லைன்னா அடுத்த சீசன் ஒன்று இருக்கு. ஒரு தொகுதியிலையும் நான் 40,000 50,000 ஓட்டை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது யாருன்னா செங்கோட்டையன். அவரை பாஜக ஆள மாறல. அமித்ஷா இங்கே வர்ற வரைக்கும் டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்துட்டு இருந்தது யாரு? செங்கோட்டையன் தான். எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. ஆனால் அவர் போனார், வந்தார். சுற்றுப்பயணத்தையும். ஆமாம். இப்போ உங்களை மிரட்டிட்டாங்களா இல்லையா? உங்களையும் தாண்டி நான் ஒருத்தரை பார்ப்பேன் அப்படின்றது அது என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இப்போ வேறு ஜட்டு பாதுகாப்பு எல்லாத்தையும் சொல்லிட போகிறானுங்க அவனுங்க. முதல்ல சொல்கிறீங்க நான் ஏமாற மாட்டேன்னு, மறுநாள் இது பிஜேபிக்கு சொன்ன சொல்லு இல்லைன்றீங்க. மாறி மாறி பேசுகிறீங்க. இது எப்படி? இப்போ பாஜகவோட நீங்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த காரணங்களெல்லாம் புற காரணங்கள், அவ்வளோத்தையும் விட்டுருங்க. ஒரு முக்கிய காரணம் சொல்கிறேன். பாஜக மோடி அரசு இந்த 11 ஆண்டு காலத்தில் இந்தந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக நிறைவேற்றுச்சு. இதெல்லாம் நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் மோடிஜி செஞ்சு கொடுத்தாரு. சொல்லுங்கள், இந்த 2 விஷயத்த சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு இருக்கா? அப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் ஒரு வின்னிங் அலையன்ஸாக ஆவீங்க? அப்போ விஜய் சொல்கிறது சரியாக போச்சா? உங்களோட நான் வந்தால் கிடையாது அப்படின்னு விஜய் ஏன் சொல்கிறாருன்னா, ஏன் தலைமையில் தான் வந்துட்டு கூட்டணி அரசுன்னு சொல்கிறாருன்னா, கட்டாயம் இது பாஜகவோ அதிமுகவோ ஒத்துக்காது அப்படின்ற ஒரே காரணம் தான். நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி மேற்கொண்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 3 முறை வந்து அமித்ஷா, 3 முறை பேசிய அமித்ஷா ஒரு இடத்துல கூட எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கவே இல்லை. இல்லை, ஒரு முறை சொன்னார். முதல் தடவை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சொன்னார். அது ஓகே. அதுக்கப்புறம் சொல்லலை. காரணம் அவர் மிரட்டுறாரு. ரெண்டாவது இன்னொரு விடயம், கூட்டணி ஆட்சியில் கொஸ்டினிங்க. தேர்தல் முடிவு தானே கூட்டணியை நிர்ணயிக்க போகுது. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்களா? ஏன் நாங்கள் 380 இடம் ஜெயிப்பேன், நாங்கள் ஜெயிச்சது 240 இடம், பெரும்பான்மைக்கு தேவை 32 இடம், 33 இடம். ஸோ கூட்டணி போனாங்க. ஸோ ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம்,
அங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் 3த்தையும் வச்சு அவங்க நிற்கிறாங்க. 293 இடம். கூட்டணி எது நிர்ணயிச்சது? தேர்தல் முடிவு நிர்ணயிச்சது. அதே மாதிரி இங்கே நிர்ணயிச்சுட்டு போகுது. அப்போ இப்போ அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுங்க. 90 இடத்துல ஜெயிச்சிருச்சு அதிமுக. 30 இடத்துல வந்துட்டு பிஜேபி ஜெயிச்சிருச்சு. என்ன சொல்லுவார் எடப்பாடி? கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, ஒன்று பாஜக நான் ஆதரிக்கணும், இல்லை ஆட்சி அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் போவாரா? அமைப்பீங்கல்ல கூட்டணி. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அதிகமாக இப்போ இவர் சொல்கிறாரு தனி பெரும்பான்மையோட நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்போம், ஒருவேளை இந்த கூட்டணியிலேருந்து அதிகமான சீட்டுகள் வாங்கி பாஜகவை கழற்றி விட்டுட்டான்னா அந்த பயம் பாஜகவுக்கு. அதான் சார் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, இவங்க கூட்டணி ஆட்சியா இல்லையான்றத பேசிட்டுல தனித்து பெரும்பான்மை பெறுவேன் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்னா, நான் 180 சீட்டுக்கு குறையாத நிற்பேன். அதான் புரியுது. பாஜக என்ன சொல்லுது அப்படின்னம்னா, நீ 21%, நான் 11%, நீ 2 சீட்டா எனக்கு 1 சீட்டு, நீ 150னா நான் 75, நான் பாஜக மட்டும் 75. இதுதான் அவருக்கு நெருக்கடி. ஏன்னா பாஜக அப்படி சொன்னா தான் கூட்டணி ஆட்சி அமையும். நான் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க போறேன். இப்போ எடப்பாடி என்ன நினைச்சு பேசுறாருன்றத அமித்ஷாவுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். அப்போ கூடவே ஜெட் பிரிவு இருக்கு. அப்போத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ தொடர்ந்து அண்ணாமலை சொல்றது என்னது, நாங்கள் 18.5% ஓட்டு, எங்களுக்கு மட்டும் 11.5% ஓட்டு, நீங்கள் 21%. அது எதுக்காக சொல்கிறாங்க? எதுக்காக சொல்கிறாங்கன்னா சீட் ஷேரிங்காக தான் சொல்கிறாங்க. ஆக இந்த சீட் ஷேரிங்கில் இவங்களுக்குள்ள தகராறு வரும். அது தட் இஸ் ஃபார் ஷுர். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. ஆனால் ஒன்று, கூட்டணி முடிவாகி கையெழுத்து போடுற வரைக்கும் நீங்கள் பொதுச் செயலாளர்ன்றது அங்கீகாரம் கிடைக்காது, ரெட்டையல் அங்கீகாரமும் கிடைக்காது, அதிமுக உங்கள் தலைமையில் இருக்கிறது அதிமுகன்றது 3 நடக்காது. இல்லை, அதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு கட்சி விவகாரத்தை சீக்கிரமாக நடத்த சொல்லி அந்த கோரிக்கை பண்ண முடியாதுன்னு தேர்தல் ஆணையம். அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட்டு. ஏங்க தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பீகார் மாநிலத்திலேயே வந்துட்டு 46 லட்சம் வாக்காளர்களை தூக்கி வெளில போடுறான். அவன் உன் கட்சியை வந்துட்டு அவன் வந்துட்டு லகான் போட்டு இழுத்து பிடிக்க மாட்டானா? வேவேன்னு திரண்டிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லா முன்னாடி தலைவர்களுக்கும் தெரியும், தெரிஞ்சும் ஒரு கட்டாயத்தில் இருக்காங்கல்ல சார், அது என்ன ரீசன்? ஒன்று ஊழல் பட்டியலா, இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. ஐயா எல்லாருக்கிட்டையும் ஊழல் இருக்கியா? நான் இப்படி ஒரு கேள்வி போடுறேன், அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் போடுறேன். அதிமுக பண்ண ஊழல்ல உங்களுக்கு ஷேர் இல்லையா? நீங்கள் வாங்கலையா? அது அவங்களால வெளியிட முடியாதா? ஸ்டாலினாலே வெளியிட முடியும், இது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஊழலை பற்றி இவங்க பெருசாக பேசுறதே கிடையாது. அதையும் தாண்டி எப்படி நம்மளை முடக்கலாம் இவங்க? அது கொடநாடாக இருக்கலாம், இன்னும் வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். கொடநாடு அபாயகரமான ஒரு வழக்குங்க. 5 கொலை, ஒரு தற்கொலை, 4 கொலை. இப்போ புரியுதுங்களா? எல்லாம் திட்டமிட்டு செஞ்சதெல்லாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னோன்னா அது ஒரு கனெக்டிவிட்டி வருது சார். கொடநாடுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. செங்கோட்டையனை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் எடப்பாடியுடைய அமைதி. ஒரே ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம், ஏன்னா சும்மா இவங்க பேசிட்டு போகிறாங்கன்றதுக்காக நினைப்பாங்க. ஒரு இடத்துல அந்த உள்ளே பூந்தவங்க, கொடநாட்டில் உள்ளே பூந்தவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. போலீஸு ஒரு இடத்துல மடக்கிடுது, ஒரு செக் போஸ்ட்டில் மடக்கிடுது, ஒரு ஃபோன் வருது, ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்கேருந்து அந்த ஃபோன் வந்துச்சு, யார் பண்ணது, யாருக்காக பண்ணது, இது மொத்த நீலகிரி மாவட்டத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது அந்த தொலைபேசி உரையாடல்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க வேண்டியது வந்து ட்ராய் இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ சிம்பிள். ஆமாம் சார், நீங்கள் ஒன்று புரியணும். வந்தார் ஸ்டாலின் என்ன பவர் இல்லாதவரா? இல்லை இந்த போலீஸுக்கு விசாரிக்க தெரியாதா? ஒன்றுமில்லாதவன் தான் அடிச்சு கொள்றீங்களே, அதில் ஈடுபட்டவனெல்லாம் இருக்கிறான்னு தட்டா சொல்லிட்டு போகிறான். ஐயா நாங்கள் இதுக்காக தான் பண்ணோன்ட்டு, எந்த ஆவணத்தெல்லாம் அங்கேருந்து கைப்பற்ற போனீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறேன். என் சசிகலா கிட்ட விசாரணை என்ன நடத்துறீங்க? விசாரணை சசிகலா கிட்ட காணாமல் போன விடயங்கள் என்னது? வாங்கம்மா சசிகலா, என்ன இருந்துச்சு, காணா போச்சு சொல்லுங்கள், முடிஞ்சிச்சு எல்லாம். அப்போ இந்த வழக்கில் எதுவும் இதை விசாரிக்கலை அப்படின்னோம்னா ஏன் ஸ்டாலின் விசாரிக்காத இருக்காரு? இதையெல்லாம் தள்ளி விட்டா அப்புறம் என்னங்க மேலே நின்றுட்டு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? ஏமாத்துறது தானே இது. நிச்சயமா. ஒரே ஒரு வழக்கு 64 கோடி ரூபாய் கமிஷன் பெற்றதாக வழக்கு. ராஜீவ் காந்தி அப்படின்ற பெரிய தலைவர் 405 சீட்டு 1984 தேர்தலில் ஜெயிச்சவன் அடுத்த தேர்தலில் ஒன்றும் இல்லாத போனான். 195 சீட்டு தான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்றும் இல்லாத 90 வரலாறு விபி சிங் எடுத்தார். ஏன்னா உங்களால் எவ்வளோ பெரிய ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது, ஏன் எடுக்க முடியல? ஊழல்ன்றதுலாம் பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு தேவை. ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலே முடிஞ்சிச்சு போல. ஸ்டாலின் மட்டும் எடுத்தா போறாது, ட்ராயும் சொத்து வரணும். இப்போ சிபிஐயால முடியுது, பொள்ளாச்சி வழக்கு எப்படி முடிஞ்சது? தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைச்சது, சிறப்பான ஒத்துழைப்பு. அதனால தானே அவ்வளோ பேரையும் பிடிச்சி உள்ள போட்டீங்க. இல்லாட்டி சிபிஐ மட்டுமே பண்ணணும்னா எத்தனை வருஷம் எடுக்கும்ன்றது தெரியும்ல. இப்போ கூட நடக்குதுங்கய்யா மடப்புறம் கொலை.
சித்திரவதை கொலை. தமிழ்நாடு காவல்துறை உதவாதையா இருக்கு? முழுமையாக உதவுது. எல்லா இடத்துக்கும் கூட்டு போகுது, எல்லா இடத்தையும் காட்டுது, எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன ஃபைண்டிங்ஸு எங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு கொடுக்குது இல்லை. அவ்வளோதான் முடியும். ஆனால் இங்கே முடியலை, அதுதான் விஷயம். அவ்வளோதான். ஐயா, இப்போ இதே போல் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களில் தொழிலாளர் துறை முன்னாள் அமைச்சர் வந்து அன்வர் ராஜா வந்து வெளியே வந்துட்டார். ராமநாதபுரத்தில் வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸை தன்னோட கையில் ஒரு ராஜாங்கமாக வச்சிருந்த ஒரு நபர், ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப விரும்பிய நபர், அந்த நபர் வெளியே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இது போன்று இன்னும் அதிமுகவில் தலைவர்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஒன்றே ஒன்று தான். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா ஐயா, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியில் வந்துட்டு 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. கேடராகவும் இருக்காங்க, லீடராகவும் இருக்காங்க, இடைநிலையிலையும் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா வகைரா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு. இன்னொன்று வந்துட்டு இவங்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத புடைக்க உள்ளே வந்தவன். அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. பிஜேபியோட போயும் பரலாம், யாரோட வேணாலும் பரலாம், சம்பாரிச்சா போதுன்ற கும்பல் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைலு. இதுதான் இங்கே. அது ஒதுங்கி நிற்குது, கட்சியில் இருக்குது ஆனால் ஒதுங்கி நிற்குது. அதான் பொறுமைக்கிட்டு இருக்குது. அதனால தான் இவங்களுடைய கட்சி, நான் அதனால தான் சொன்னேன் இந்த கேடர் எப்படி போயிட்டு கேட வேலை செய்வான்னு கேட்டேன். அதே போல் இப்போ எம்ஜிஆர் வெளில வந்தார். எம்ஜிஆர் கூட நாஞ்சில் மனோகரன் இருந்தார், ராசாராம் இருந்தார், ரைட்டுங்களா, நெடுஞ்செழியன் இருந்தார், புலவர் புலமைப்பித்தன் இருந்தார். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 எஸ்டி சோமசுந்தரன் 50-60 பேர் எடுக்கலாம். ஒருத்தரும் கோயிலுக்கு போனவனும் கிடையாது, விபூதி வச்சவனும் கிடையாது, எல்லாம் வெறும் கொள்கை தான். இன்றைக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய அடையாளம் பெரியாரும் அண்ணாவும் தான். அண்ணா சொன்ன ஏன் எம்ஜிஆர் சொன்னார்? அண்ணா கடைபிடிச்சது, அண்ணா சொன்னது, அண்ணா பேசுனது, அண்ணா செய்தது, அண்ணாவுடைய இலக்கியதோ அதே தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு மிக்க கட்சி, இன்னொரு கட்சி தொடங்கி நாட்களே ஆகாத சிறிய கட்சிகளை வந்து அழைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலவீனம். இது எப்படி சார் பார்க்கறது? டிவிகேக்கு அழைப்பு, நாம் தமிழருக்கு அழைப்பு, இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம், அதாவது சார் நாம் தமிழர் நீங்கள் அழைக்கலாம் சார், அது வேற விஷயம். அது ஒரு தமிழங்கட்சி. அது என்னதான் சீமான் பேசி தேர்தல் காலத்தில் நீங்க விஜய் அழைக்கலாம் சார், ஒன்றும் புரியல, தமிழங்கட்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்காக நீ பிஜேபியோட சொந்தனியா சொல்லு, நான் அதான் சொல்ல வரேன். ஏற்றுக்க முடியுதா? இப்போ அன்வர் ராஜா என் வெளில போறாரு, நீங்க விஜய் அழைச்சதுக்காக குறை சொல்றாரு, இல்லை சீமான் அழைச்சதுக்கு குறை சொல்றாரு, இல்லை பாமகவோட போறதை குறை சொல்றாரு, எதையுமே சொல்லலை. ஏன் பிஜேபியோட போன காரணம் என்ன? நம்முடைய சமூக இணக்கப்பாடு இருக்கு இல்லைங்களா, நல்லிணக்கம் இருக்கு இல்லைங்களா, இதை அவன் ஒழிச்சிருவான். தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை மாற்றிடுவான், நிறத்தை மாற்றிடுவான், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் வெளியேறாரு. அவங்களுடைய கைப்பிடிக்குள் போய்விட்டது அப்படின்னு சொல்றாருன்னா அந்த தலைவர் சாதாரண விஷயம் இல்லையா அது. அவர்லாம் ஜெயலலிதாவனால சோசன் ஆடு, பிக் பண்ண ஆடு. எம்ஜிஆரோட வந்தவர் அவர்லாம். எங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜம்மாத்துலையும் போயிட்டு பேசுனது யாரு? அன்வர் ராஜா. அன்வர் ராஜாக்கு நீங்க 3 தேர்தலில் சீட்டு தரல. ஒரு தேர்தலில் நீங்க கொடுக்க போனீங்க, மேலே இருந்துட்டு அந்த ஒரு மினிஸ்டர், இப்போ மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸாக இருக்கிறாரு பியூஷ், அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டு தடுக்கிறாரு. ஒன்று நீங்கள் அவர் நிறுத்தாத, இல்லை அந்த தொகுதி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இப்போ கொடுத்துட்டீங்களா இல்லையா? அப்போ கொடுத்தீங்களா இல்லையா? இது நடந்துதா இல்லையா? இது இல்லைன்னு மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். பொறுத்திருந்து அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ வேதனைப்படுவான். என் கட்சி, என் தொண்டை அப்படித்தானே பண்ணுவான். சரி, இப்போ சொன்ன மாதிரி திமுகவில் அவர் இணைஞ்சிட்டாலுமே இந்த ராமநாதபுரம் பெல்ட்டில் திமுக இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இருந்தாலும் அன்வர் ராஜானால சில விஷயங்கள் சாதிக்க முடியுங்கிறது திமுகவுக்கு தெரியும். 6 சீட்டு ஃபுல்லு. அதை எப்படி பலமாக்குவாங்க திமுக? ஒண்ணுமே ஆனாதான் ஆளுங்க தாண்ட வந்துட்டாரு ஐயா. எந்த ஒரு தொண்டனுக்கும் ஒரு வெயிட்டேஜ் உண்டுங்க ஐயா. வாலாஜாபாத்ல வாலாஜா ஹசேன்னு ஒருத்தன் என்ன, இவர் சீட்டு தரல, கலைஞர் தனிச்சு 2 தானே, தலைவனையும் மிஞ்சிய தொண்டன் அப்படின்ட்டு அவர் படி சேர்த்துக்கிட்டார். நீ வாப்பா, நீ என்ன செய்யறியோ செஞ்சுக்கப்பா, நீ எந்த இடத்துல இருந்தியோ அதே தான், என்ன பொறுப்பு வேணுமோ அதே எடுத்துக்கோ அப்படின்ட்டு கலைஞர் உடனே இதாகிட்டார். சரண்டரில் இது அங்கீகரிக்கிறது. அதே மாதிரி அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைணவ தலம் இருக்குது, அந்த கோயில் தானே நம்மளுடைய இதில் வச்சுருக்குறாங்க, தமிழக அரசனுடைய சின்னத்திலையும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிமுக ஆள் ஒருத்தர், எம்ஜிஆர் ரசிகர் ஒருத்தர் இருந்தார், தாமரகணி. தாமரகணி என்ன பண்ணார்? எம்ஜிஆர் சீட்டு தர மாட்டேன்னாரு. சார் தான் போயா அப்படின்னாரு. நின்னாரு, அவர் தான் ஜெயிச்சாரு. தலைவனை மிஞ்சி தொண்டை நீ வா அப்படின்னாரு. சேரன் மாதேவியில் நின்னாரு, யார் நம்ம சபாநாயகராக இருந்தவர், அவரும் அப்படி தான் ஜெயிச்சார். இப்படிலாம் இருக்கிறான் கட்சி. எப்போதுமே சொல்ல வரேன், ஒரு தொண்டனை வந்துட்டு நீங்கள் இப்போ திமுக ஏன் எஸ்எஸ் பழனிமாணிக்கத்துக்கு 9 முறை கொடுத்தாங்க, 6 முறை எம்பி அவர், ரைட்டா? டிஆர் பாலு எத்தனை தடவை முறை போட்டிடுறாரு? ஆரம்பத்துலலாம் தோத்தார், அப்புறப்ப தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வர்றாரு. தயாநிதி மாறனுக்கு ஏன் கொடுக்குறாரு?
நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் 2வது முறை மறுபடியும் தமிழிசை தங்கப்பாண்டியன் கொடுக்குறாங்க? ஒரு கட்சி ஒரு மனிதனால் அறிமுகமாகி அவனுடைய செயல்பாட்டால் வந்துட்டு நிலைநிறுத்தப்படுது கட்சி. நான் தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு ஓட்டு போட்டேன். ஏன் பேசுனாங்க பாரு, அங்கே உள்ளே போய் என்ன அடிப்படையில் கல்விக்கான நிதியை எங்களுக்கு மறுத்த, சட்டப்படி சொல்லுன்னாங்க, பதிலே சொல்ல முடியலையே, அதுக்கு தான் ஓட்டு. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ நவாஸ் கனி அங்கே ராமநாதபுரத்தில் ஜெயிச்சார், மீண்டும் அவர் தான் அங்கே நிற்பார். இவரை வேற மாதிரி நிறுத்தி அகாமடேட் பண்ணிட்டு போகலாம். வந்துருது இல்லை, ராமநாதபுரம் சுற்றி இருக்கக்கூடிய 10 தொகுதி வந்துருது இல்லை, திமுக கணக்கில் தானே வருது. அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். இதான் அவருடைய கெயின், இதான் அதிமுக லாஸ். இப்போ ஓபிஎஸ் அணியினர் வந்து நிறைய சேரணும், ஒன்று சேரணும், நிறைய விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாங்க. இவங்க எடப்பாடியை விட அதிகமாக டெல்லிக்கு போனது ஓபிஎஸ் தான். இருந்தாலும் இப்போ ஐயா நாங்கள் காலில் வேணால் உழுவுறோம் ஐயாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த இணக்கத்தை எப்படி சார் பாஜக கையாள போகிறாங்க? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, இந்த ஒரு கோணம் இருக்குது. இவங்களை எப்படி என்ன பண்ண போகிறாங்க? எந்த கட்சிக்காரனும் இன்னொரு கட்சியினுடைய தலைமையினால இயக்கப்பட்டான் அப்படின்னம்னா அவனால் அந்த கட்சியில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஓபிஎஸ் தான் சரியான உதாரணம். நீங்கள் இயங்கவே இல்லை, இயக்கப்பட்டீங்க. உன் தலைவன் உன்னை இயக்கலாம், உன் தலைவி உன்னை இயக்கலாம். ஆனால் வேறொரு கட்சியினுடைய இயக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு ஒரு கருவி ஆகிட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. 22 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு தனிச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி 6% ஓட்டு, 2000 பூத்தில் ஒரு ஓட்டு கூட கிடையாது. அப்படி இருந்தும் 22 லட்சம் ஓட்டு அந்தாண்ட போனார். இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறாரு? அவ்வளோதான். நீங்கள் தனிச்சு அன்றைக்கி திருச்சியில் நீங்கள் ஒரு மாநாடு கூட்டிங்கல்ல, மறுநாள் நீங்கள் அறிவிச்சிருக்கணும் ஒரு கட்சியை. இன்றைக்கி பாஜக கீழே இறங்கி வந்திருப்பான், அதிமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் செய்யலையே. நீங்கள் தனிப்பட்ட முறையில் போட்டு 3,80,000 ஓட்டு வாங்கி என்ன இருக்குது? ஐயா, இப்போ பொதுவாக வந்து இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலேஷன் நெரட்டிவ் தெரியுது. அதிமுக பலவீனமாக. ஐயா, அது நெரட்டிவ் இல்லையா, நம்ம வந்துட்டு அப்ஜெக்டிவாக பேசுவோம். நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி ரூரலில் எப்படிதான் இருந்துச்சு? ஆடு, மாடு, கோழி, சைக்கிள், லேப்டாப்பு, பெட் கிரைண்டரு, ஃபேனு, செருப்பு, ஒன்று டச் பண்ணுச்சியா. நான் சொன்னேன் எக்கனாமிக் வெல்பீயிங் அப்படின்னு. அதை சரி, ஜெயலலிதா மாடு குட்டி போடும், ஆடும் குட்டி போடும், அதை பராமரித்தா போருமே. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அம்மான்னு அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் சொல்ல ஆரம்பித்தோம். ஈழ பிரச்சனை எடுத்து சொல்லிட்டதுக்கப்புறம் சரி, ஜெயலலிதா பேசின பேச்சு என்னது? இலங்கையில் அவங்கள ஜெயலலிதாவை கண்டிச்சாங்க, கேவலமாக கார்ட்டூன் போட்டாங்க, அந்த அளவுக்கு தமிழருக்காக நின்னாங்க. அப்படி நிலைநிறுத்தப்பட்ட கட்சி அதிமுக. இன்றைக்கி உங்களோட கதை என்ன? ஈழ பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் போடுங்க, நீங்கள் பார்த்துருவோம். உடனே பாஜக மேலேருந்து ஒரு கூட்டு வைப்பான். நீங்கள் இருக்கீங்க, அண்ணாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த ஆர்வி உதயகுமாரெல்லாம் என்ன கட்சிக்காரங்க இவங்களாம் பேசுகிற முடியுமா? கொதிச்சு இடம் வேணாவே யாரை வச்சுட்டு எதிராக பேசுகிற நீ? ஜெயலலிதாக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் தெரியவே வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு. கட்சிக்காரன் வந்துட்டு மறைஞ்சிருக்கலாம், வெளிப்படலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளாம் கிண்டல் பண்ணுறோம் செல்லூர் ராஜுவை. செல்லூர் தொகுதியில் போய் பாருங்கள், அவன் நம்பராஜுன்னுவான். காரணம் என்னன்னா, போயிட்டு நின்னா அப்படின்னா அவன் அதை செய்வார். அது செல்வாக்கு இருக்குது இல்லை, மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு இருக்குல்ல, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்கிறப்ப தாவேகா வந்து தன்னை இந்த விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் தனிச்சு தான் நிற்போங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. இருந்தாலும் இப்போ இந்த சிறுபான்மையர் வாக்குகளில் அவங்களுடைய டார்கெட் இப்போ பொதுவாக இருக்குது. சமீபத்தில் பேசின ஆதவர்ஜன் நாங்கள் குரான் மீது ஆணையாக நாங்கள் பாஜகவில் இணைய மாட்டோம், இந்த வார்த்தை, இந்த கவர்ச்சிகள்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஐயா, ஒரு விடயத்தை சொல்கிறேன். அவர் போகிறது, இந்த தொப்பி போட்டுக்கிறது, இந்த விருந்து, இதுக்கெல்லாம் மயங்கி அந்த முஸ்லீம் ஓட்டு போட மாட்டேன். என் காரணம் என்னென்னா, ஒரு முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், இல்லை வேறு யாராகட்டும், இந்திய ஒன்றிய அரசியலில் எப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கணும்னு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு சிஐஏ, வக்ஃபு, ட்ரிபிள் தலாக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் கறி வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டாங்க. ஏன் அங்கே அடித்தா மட்டும் இங்கே வந்துட்டு வலிக்காதா? எல்லாம் தான். அதனால் வந்துட்டு விஜயை வச்சு பிரித்து மூடுறேன். இதெல்லாம் வந்துட்டு மூட நம்பிக்கையிலேயே வந்துட்டு அரசியலுக்குன்னு சில மூட நம்பிக்கையெல்லாம் உண்டு. அப்படியாப்பட்ட மூட நம்பிக்கை இதெல்லாம் அவங்கள ஏமாத்துறதுக்கான முடிவு. தனிப்பட்ட முறையில் தனி நலனுக்காக யாராவது போய்ட்டு விஜயோட நிற்கலாம், ஆனால் நிச்சயமாக சிறுபான்மையினர் மாற மாட்டாங்க. இப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து இணைஞ்சிருக்காரு, அவருடைய பேச்சுக்கள்லாம், மேடை பேச்சுக்கள்லாம் ரொம்ப ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருக்குது. மன்மோகன் சிங்கே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பண்ணுறாரு, முதல்வர் ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி விருப்ப ஓய்வு கொடுத்தவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி அரசியல் கட்சியாக இருக்கிற தாவேகாவை அதிமுக அழைக்கிறது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது. இல்லைங்க, அதிமுகவுக்கு தேவை வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா விஜய் இல்லை, தாவேகா இல்லை, தாவே கட்சி தான். கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, விஜய்க்காக ஓட்டு போடக்கூடிய அவன் இருக்கான் இல்லையா, அந்த 18 to 21, அது எனக்கு கெயின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய நிலை அந்த மாதிரி.
இப்போ பாஜகவோட வரக்கூடிய ஓட்டை விட விஜய் வந்தாருன்னா அதிக ஓட்டு விடணும்னு அவர் நினைக்கிறாரு. அது நடக்குதா இல்லைன்றது அப்புறம். அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் அவர் அதை நம்புறாரு. விஜய் இந்தாண்ட வந்துட்டா அப்படின்னா பாமக இந்தாண்ட வந்துடும், தேமுதிக இந்தாண்ட வந்துடும், நான் 40% டச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதிருப்தி ஓட்டு, அப்புறம் தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த நிலவரம் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சிட்டுலாம் போனார். ஆனால் இங்கே செக் என்னன்னா பிஜேபி. அதுதான் அங்கே விஜய் வச்சுது. விஜயினுடைய சர்வைவல் ஒன்று இருக்குதுங்க. விஜய் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் இல்லை. விஜய் கட்சி 26 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடம்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை அவங்க தானே யோசிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒன்று கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார், உங்களுடைய செல்வாக்கு ஒரு மாற்று அரசியல் மாற்று அப்படின்னு உங்களை ஒரு ஆல்டர்னேட்டிவாக உங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? கடுமையாக உழைக்கணும்னாரு. அதை நீங்கள் தனிச்சு தான் செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் மறுநாளே வந்துட்டு புஷி ஆனதை விட்டு என்ன அறிக்கை விட்டாங்க தெரியுங்களா? கூட்டணி குறித்து தலைமை தான் முடிவு எடுக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிரசாந்த் கிஷோர் சொன்னதை பொருட்படுத்தாத, அறிவுரையை ஆலோசனை ஏற்றுக்காத. இப்போ அவங்க கூட்டணிக்கு தான் போகிறாங்க. அது சீட்டுக்கும் நோட்டுக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிமுக திமுக தவிர வேறு எந்த கட்சியோடையும் வந்துட்டு கூட்டணி போகலாம். விஜய் எப்படி செய்கிறாங்கன்றது பார்ப்போம். இல்லை இப்போ அதே போல் ஐயா தமிழன் அப்படின்ற ஒரு பார்வை, பண்பாடு, அவங்க தொன்று கடைபிடிச்சிட்டு வர விஷயம், அவங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள்னு சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராசர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், இதில் நின்று ஆகணும். நின்னா தான் தமிழ்நாட்டில் அவங்க நிற்க முடியும். எடப்பாடியுடைய தாவேகாவுடைய அழைப்பு, ஆதவ அர்ஜுனுடைய சிறுபான்மைக்கு ஆதரவான பேச்சு, இது எல்லாம் பாஜகங்கிற அந்த ஒற்றை கோணத்துக்குள்ள கனெக்ட் ஆகுதாங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஐயா பாஜகவை கழட்டி விட முடியாதுயா எடப்பாடி பழனிசாமி. இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவா பாஜக உருவாக்குனது தாவேகாங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுதாங்கிற ஒரு இல்லை. தயவு செஞ்சு ஒன்று சொல்ல வரேன், கன்காக்ஷனுக்கே போகாதீங்க. பூனை கூட்டி அதுவாக வெளியில் வரும். அது ஒன்று மியாவுன்னு கத்தம், இல்லாட்டி அது வெளில வந்தாகணும், யாராக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு விஜய் அப்படி அந்த சாக்கடையில் தள்ள வேணாம், அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஊடக அறம் அல்ல, அரசியல் அறமும் அல்ல. அவர் வெளிப்படட்டும், அது வேற விஷயம். என் கொள்கை எதிரி, நான் பேச்சே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பூர்வமாக அறிக்கை விட்ட கட்சி அது. அது முதல்ல மாநாட்டு சொன்ன கட்சி. அதனால் அவங்கள எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல தள்ளாதீங்க, அது நல்லது. இல்லை விமர்சனங்களுக்கு தான் நான் கேள்வி இல்லை. விமர்சனம் எதை வேணாலும் பேசுவாங்க, உட்காந்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் முன்னாடி தள்ளுறாங்கன்னு ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க, அதை வரவேற்கணும்ல. ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான், ஒருத்தன் அவனா வெளிப்பட்டு தனக்கு சொல்லட்டும். விஜய் வந்துட்டு ஐகான்ஸை வந்துட்டு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதில் அவர் நிற்கிறாரு. பெரியாரை பற்றி சீமான் பேசும்போது பதில் சொல்லலை, டங்ஸ்டனுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக வரல, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் அவங்க தான் இவங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எடப்பாடிங்கிற இந்த தலைவரை வந்து ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய தலைவர்களாக 2 பிரிவுகளாக மாறிடுச்சா அதிமுகங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவர் கடந்த முறை இருக்கிறப்பையும் சேலத்தை வந்து முதலமைச்சராக இருக்கிற போதே சேலத்தை முன்னிறுத்தி பல திட்டங்களை முதலாக கொண்டு வர மாவட்டமாக சேலம் இருந்துச்சு. ஒரு பக்கம் அது பார்க்க முடியுது. இப்போ பிரச்சார பயணங்களும் கொங்குலேருந்து தொடங்குது. இந்த கட்டமைப்பே அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பலவீனமாக இருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இந்த ஜாதி ரீதியான அரசியல். ஒரு கேண்டிடேட்டுக்கு சமூக பலன்றது ரொம்ப முக்கியமானதுயா. ஒரு கேண்டிடேட்டுக்கு, ஒரு கட்சி தலைவனுக்கு அது ரொம்ப பலவீனமானது. எடுத்துக்காட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு தொகுதிக்கு அந்த பலம் பயன்படும், ஒரு கட்சிக்கு அது பயன்படாது. ஏன்னா ஒரு பொது தேர்தல்னு வரும்போது நீங்கள் இதில் சார்ந்து நின்னீங்கன்னா மற்றவனெல்லாம் எதிர்த்து நிற்பான், அவ்வளோதான். இதை உணர்ந்து அவன் நடந்துக்கிட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதியும் மதத்தையும் நாடி நின்ன கட்சி அல்ல. அது மக்கள் நலன, மக்கள் திட்டங்கள், அதன் மூலமாக நின்று மேலே வந்த கட்சி. ஐயா கலைஞர் எல்லா இடத்துலையும் பஸ் சர்வீஸை கொடுத்தாரு அப்படின்னம்னா, எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு கிராமத்தையும் அதை கனெக்ட் பண்ணார். 3 கிலோமீட்டர் வரணும். ஏன் 3 கிலோமீட்டர் வரணும்? எப்படி நீ 3 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் 3 கிலோமீட்டர் வந்துட்டு மறுபடியும் மெயின் ரோட்டில் போன்னு 5-6 கிராமங்கள் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை வச்சு கவர் பண்ணார். எங்கே போகுதுன்னே தெரியாது பஸ்ஸு. அது கும்பகோணத்துக்கு வந்தவொடனே தான் தெரியும் மெயின் ரோடு வரும். அது வரைக்கும் அப்படி போகும் இப்படி போகும். ஏன் அதை செஞ்சு அந்த வழித்தடங்கள் இருக்குது. அதுதான் பியூட்டி. அப்போ இதான் அரசியல். இதை பண்ணது எம்ஜிஆர் யாரை வச்சு பண்ணார்? முத்துச்சாமியை வச்சு பண்ணார். கலைஞர் லோன் வாங்கி பஸ்ஸை விட்டார். எம்ஜிஆர் அந்த பஸ்ஸை எப்படி விடணும்னு முத்துச்சாமியை விட்டார். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி இவங்கெல்லாம் தொட்டாங்க ஐயா. என்னோட அக்கா ஒருத்தர் இப்போ இல்லை, அவங்க ஆந்திராவில் இருந்தாங்க. பெரிய பணக்கார செல்வாக்கு மிக்க குடும்பம் அவங்க திருப்பதியில். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நம்ம ஊருக்கு வாங்க, 5 இடத்துல மேல்நிலை நீர் தொட்டி இருக்குது, அதை விட பெரிய பணக்கார கிராமம் இங்கே இருக்குது, ஒரு நீர் தொட்டி கூட இருக்காது அப்படின்னு. ஒன்று இருந்தால் பெரிய விஷயம். நாங்கள் நீங்கள்லாம் டெவலப்மெண்ட்டில் எங்கேயோ இருக்கிறீங்க அப்படின்னாங்க. யார் இது சாதிச்சது? நீண்ட தூரம் போயிட்டு தண்ணியை தூக்கி
தமிழ்நாட்டில் ஒரு 100 இடம் அந்த மாதிரி இருக்குயா. நீண்ட தூரம் ஒரு 1 கிலோமீட்டரு 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு கேண்டிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிற இடம் தமிழ்நாட்டில் ஒரு 50-100 இடம் இருக்குங்க. ஆந்திராலெல்லாம் அவ்வளவும் அப்படி தான் இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் சாதிச்சது எது? ஒரு திமுக இல்லை ஒரு அதிமுக. ஆமாம், அந்த திராவிட கட்சி. அவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். அதனால் இவர்களுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை. எல்லாம் தமிழ்நாட்டு கட்சிகளெல்லாம் கூட்டு வச்சுட்டு அவங்க தாராளமாக கூட்டணின்னு கும்மி அடிச்சிடலாம். ஆனால் வேற ஒரு கட்சியை கொண்டாந்துட்டு அதனால இப்போ தேசிய கட்சிகளுக்கும் இடம் இல்லை. அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா திமுக அவ்வளோதான் அப்படிலாம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ சொல்ல சொல்லுங்க. தனிச்சு நின்று 35,000 ஓட்டு வாங்கினாங்க ஒரு தொகுதியிலேயே கரூரில். யார்? ஜோதிமணி. திமுகவோட அலையன்ஸ் 2 முறை கண்டினியூஸாக எம்பி. அவ்வளோதான். இதான் அரசியல். இதுதான். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நன்றி.